வணக்கம். ஒன்றிய அரசிடம் கல்வி நிதி கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இருக்கிறார் செய்தியாளர் லோகநாதன். வணக்கம், விவரங்கள். தமிழகத்திற்கு தர வேண்டிய கல்வி நிதியை விடுவிக்க கோரி சசிகாந்த் செந்திலானது 3வது நாளாக அவர் உண்ணாவிரதம் மேற்கொண்டிருந்தார். நேற்று இரவு அவருக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து வரப்பட்டு சென்னை திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருந்தார். அவருக்கு மருத்துவர்கள் பரிசோதனையில் ரத்த அழுத்தம் அதிகரித்ததால் அவருக்கு உடல்நிலை சோர்வடைந்ததால் அவர் தொடர்ச்சியாக மருத்துவர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் சிகிச்சையானது அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக அவர் உண்ணாவிரதத்தை கைவிடாமல் ஈடுபட்டிருந்தார். மருத்துவர்கள் வலியுறுத்தியும் அவரை உண்ணாவிரதத்தை கைவிடக் கோரி மருத்துவர்கள் வலியுறுத்தியும் தொடர்ச்சியாக அவர் உண்ணாவிரத போராட்டத்தானது மேற்கொண்டிருந்ததால் அவர் ஏற்கனவே அவருக்கு இருதயத்தில் ஸ்டாண்ட் வைக்கப்பட்டு அதுக்கான சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருப்பதால் அவர் மேலும் உண்ணாவிரதம் இருந்தால் உடலுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதால் அவரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக இங்கு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் இருந்து மாற்றப்பட்டிருக்கின்றார். சசிகாந்த் செந்தில் தொடர்ச்சியாக 3 நாட்கள் இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது தமிழகத்திற்கு ஒன்றிய அரசு விடுவிக்கக்கூடிய 2152 கல்வி நிதியை விடுவிக்காமல் தொடர்ச்சியாக அடாவடியாக செய்து வருவதால் இதனால் மாணவர்கள் 44 லட்சம் மாணவர்கள் மற்றும் 2 லட்சம் ஆசிரியர்கள் பாதிப்படையக்கூடும் என்பதால் உடனடியாக இந்த கல்வி நிதியை ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி அவர் இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார். இந்நிலையில் தான் அவர் மருத்துவமனையிலிருந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அவர் மாற்றப்பட்டிருக்கின்றார். சசிகாந்த் செந்திலுடைய உண்ணாவிரத போராட்டத்துக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், மாணவர் அமைப்பினர் என பல்வேறு தரப்பினரும் அவருக்கு ஆதரவானது தெரிவித்திருந்தனர். இன்றைய தினம் கூட திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்த அவருக்கு புரட்சி பாரத கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி நேரில் சென்று அவர் உடல்நலம் விசாரித்து அவரிடம் கேட்டறிந்தார். அதை தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியின் நிர்வாகிகளும் அவரை சந்தித்தானது ஆறுதல் தெரிவித்து இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். ஆனால் அவர் தொடர்ச்சியாக நான் மாணவர்களுக்கான கல்வி நிதியை பெற்று கொடுத்துதான் தான் உண்ணாவிரதத்தை கைவிடும் என அவர் பிடிவாதமாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தானது மேற்கொண்டு வருகின்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.